ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் எங்கள் வீட்டை காக்கும் பெண்மணி. ஓகே, ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப பாசமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சேட்டை பண்ணாலும் கம்முனே இருக்கும். ஸோ நம்மளே குட்டியிலிருந்தே நம்ம வளர்த்ததுனால இதுக்கு வந்துட்டு நம்ம மேலே ரொம்ப பாசம். ஸோ வீட்டில் யார் இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்கிட்டையுமே இது தூங்குறதே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் தூங்குவாங்க. இந்த பெண்மணி அம்மனி வெளியே தூங்க மாட்டாங்க. இவங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குட்டி போட்டதுனால இப்போ தான் கொஞ்ச நாளாக வெளியே படுத்துட்ருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப சேட்டை ரொம்ப அதிகம். ஓகே, ஏன்னா பொண்ணு இல்லையா, பொம்பளைன்றதுனால கொஞ்சம் சேட்டை பிடிச்சது தான். ஸோ ரொம்ப பாசமாக இருக்கும். அதே போல் அதோட குட்டி இருக்கும், அது குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குட்டியை தூக்க போனான்னு வச்சுக்கோ, அங்கே பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுது. அது குட்டியை தூக்கவே விடாது. அது ரொம்ப செல்லம் குட்டி, ரொம்ப செல்ல குட்டி அது. ஓகே, ஸோ அதையும் பாருங்கள் அது என்ன சேட்டை பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அழகாக இருக்கும், குட்டியும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம தொட்டாங்கன்னா நம்மளை ஒன்றும் பண்ணாது, வேறு ஆளுங்க வெளியில் தொட விடாது. ஸோ இந்த பெண்மணியை வீட்டாண்ட வச்சுருக்கிறதுனால ஓகே, மொத்த பசங்களும் ஏரியாவில் இருக்கிற மொத்த நாய்களும் வீட்டாண்ட தான் இருக்குது. ஒரு நாயை நம்ம காவலுக்கு வச்சோம் அப்படின்னா 10 நாய் காவல் இருப்பாங்க நம்ம வீட்டை சுற்றி. ஓகே, யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பொண்ணு நம்மளதாச்சே. அதனால் எந்த நாயும் நம்மளை எதுவும் பண்ணாது. ஓகே, எல்லாமே நம்ம கூட பாசமாக தான் இருக்குங்க. அதனால் இதுவாக இருக்குது, இதோட குட்டி தான் இது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கா? யாருக்கு இந்த குட்டி வேணுன்றவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக குட்டி பார்சல் அனுப்பி வைக்கப்படும். ஓகே.